அந்த சிரிப்புன்னு நீங்கள் கேட்குறீங்களா, ஒரு சிரிப்பு, அது கண்டிப்பாக அது ஏன் சிரிப்பே இல்லை, அங்கே தான் பிரச்சனை. காலேஜ் பருவம் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா எல்லாருக்கும் அமையும். ஏன்னா முக்கியமாக இங்கே தான் நமக்கு வந்து நண்பர்கள், நட்புகள் எல்லாமே கிடைக்கும். எனக்கும் அப்படி தான் இங்கே ஸ்கூலும் காலேஜ் பருவத்துலேயும் கிடைச்சது. அயோத்தி படம் ஹியூமனிட்டி, மனிதத்தை பேசிச்சு, நல்ல மனிதம் நல்ல இதுன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நம்ம கலைகளையும் நம்ம கலாச்சாரத்தையும் என்றைக்கும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அது நம்முடைய மண் சார்ந்த ஒரு விஷயத்தை எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம கலைகளையும் கலாச்சாரத்தையும் நம்ம விட்டே கொடுக்கக்கூடாதுன்றதை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நாங்களும் கலராத்தானில் இருக்கோம், எங்களை ஒருத்தையும் பார்க்க மாட்டோம், விழுந்தால் தான் எந்திரிக்க முடியும். நமக்கு எதுவுமே தெரியாது, எனக்கும் எதுவும் தெரியாது. முதல் படம் எடுக்கும்போது எனக்கும் எல்லாமே தெரியல, இப்போ வரைக்கும் எனக்கும் தெரியாது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சு இது பண்ணணும், முயற்சியை விட்டுறக்கூடாது. நிறையா லவ் பண்ணியிருந்தேன்னா லவ் ஜாஸ்தி என் படத்தில் வரும், நண்பர்களோட ஜாஸ்தி இருந்தனால எனக்கு அது வந்திருக்கு. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காலேஜுக்கு வந்தது. அலைக்கடல் மாதிரி இருக்கிற உங்களெல்லாம் தாண்டி இங்கே வர்றது தத்தளித்து வந்த மாதிரி இருந்தது. இவ்வளோ கூட்டத்தை உங்களுடைய அந்த எனர்ஜியான எல்லாம் சொன்னாங்க, வாங்க எங்கள் காலேஜுக்கு வந்து எல்லா மாணவர்களுக்கு எனர்ஜியை கொடுங்க, உங்களோட எனர்ஜியெல்லாம் கொடுங்கன்னாங்க. நீங்கள் தான் இப்போ எங்களுக்கு எனர்ஜி கொடுத்துருக்கீங்க, அதான் உண்மை. எவ்வளோ நேரம் பேசணுன்னா அரை மணி நேரம் பேசணுன்னாங்க, நான் 5 நிமிஷம் தாங்க பேச முடியும், இது என்ன அரை மணி நேரம்னு போட்டிருக்கீங்கன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த காலேஜுக்கு வந்தது. ஏன்னா ஒரு 4 வருஷமாக வரணும்னு நினச்சேன், அவங்களும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, பட் வர முடியல. பட் இந்த இயர் எப்படியாவது வரணும், ஏன்னா 4 வருஷம் கேட்குறாங்க, எப்படியாவது வரணும் அப்படின்றனால தான் எனக்கு ஷூட்டிங் தேனியில் தான் நடந்துகிட்டு இருந்தது. என்னுடைய எல்லா படங்களும் தேனியில் தான் நடக்கும். இந்த காலேஜை வந்து நான் அப்படி கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கேன், உள்ளே வந்ததே இல்லை. முதல் தடவையாக நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய நண்பர்கள்லாம் இங்கே படிச்சிருக்காங்க. நான் நாமலை புதுக்கோட்டை வெள்ளைச்சாமி நாலாஜ் காலேஜில் படித்தேன். இப்போ இங்கே தான் படிப்பாங்க எல்லாம், அங்கே வந்து சேர்றது எல்லாமே அங்கே வந்து சேருவாங்க, படம் பார்க்குறது எல்லாமே இங்கே நடந்திருக்கு. பட் இந்த காலேஜுக்குள்ளே நான் வரல. இத்தனை தடவை நம்ம ஷூட்டிங் போயிருக்கோம், இத்தனை படங்கள் பண்ணியிருக்கோம், வரலேன்ற ஒரு விஷயம் இருந்தது. அது இங்கே இந்த வருஷம் வந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலேஜ் பருவம் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா எல்லாருக்கும் அமையும். ஏன்னா முக்கியமாக இங்கே தான் நமக்கு வந்து நண்பர்கள், நட்புகள் எல்லாமே கிடைக்கும். எனக்கும் அப்படி தான் இங்கே ஸ்கூலும் காலேஜ் பருவத்துலேயும் கிடைச்சது. அதை நான் வந்து சிறப்பாக வச்சேன். ஏன்னா குத்துனது நண்பனாக இருந்தால் செத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி நண்பர்கள், எல்லா விதமான நண்பர்களையும் நட்பையும் நம்ம இங்கே பார்த்த ஒரு இடம்தான் அது. இதுக்கப்புறம் போனவன் தான் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், அயோத்தி படம் வந்து என்னுடைய இதே மாற்றுச்சு அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். ஏன்னா அது வரைக்கும் நட்பை பேசிகிட்டு இருந்தேன், நண்பர்களை சம்பாதிச்சேன். அயோத்தி படம் ஹியூமனிட்டி, மனிதத்தை பேசிச்சு, நல்ல மனிதம் நல்ல இதுன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அது எவ்வளோ தூரம் போய் ரீச் ஆகுது, ஒரு மொழி மதம் இதெல்லாம் கடந்தது தான் மனிதம் அப்படின்றது. நம்மளாம் தெரிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நம்ம தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்வோம், ஆனால் தெரியாதவங்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நமக்கு யாருன்னு என்னன்னே தெரியாதவங்களுக்கு உதவுறது வந்து பெரிய உதவியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் இந்த நிகழ்ச்சி வந்து 10 நாளாக நடக்குதுன்னு சொன்னாங்க. 10 நாள் இந்த கலை நிகழ்ச்சியை வந்து இங்கே நடத்துகிறத நான் வந்து இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாமே இதை சப்போர்ட் பண்ணி, அவ்வளோ விஷயம் இல்லை, ஏன்னா அதுக்காக ஒரு வருஷமாக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த கலை நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கலைகள் தான் நம்மளை மேம்படுத்தும். நம்ம கலைகள் வந்து என்றைக்குமே நம்ம தமிழ்நாட்டு கலைகளை வந்து என்றைக்கும் விட்டுறக்கூடாது. இப்போலாம் நான் வரும்போது பார்த்தேன், அவங்க கரகாட்டம் ஒயிலாட்டம்லாம் ஆடிட்டு வரும்போது இன்னும் நம்ம கலைகள் அழியாமல் இருக்கிறது, இவ்வளோ தூரம் தொடர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
படிப்பு எப்படி நமக்கு முக்கியம், படிப்பு முக்கியம் அவசியம் எல்லாம் இருந்தாலுமே நம்ம கலைகளையும் நம்ம கலாச்சாரத்தையும் என்றைக்கும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அது நம்முடைய மண் சார்ந்த ஒரு விஷயத்தை எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம கலைகளையும் கலாச்சாரத்தையும் நம்ம விட்டே கொடுக்கக்கூடாதுன்றதை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், நன்றி. ரொம்ப எனக்கு எனர்ஜியாக இருக்கவங்கெல்லாம் பார்த்ததில் ரொம்ப நன்றி. அதுவும் விரும்பாண்டி இந்த ஊருக்கார் கரமாத்தூர்காரோட வந்தது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. நானும் என் நண்பரும் வந்தது சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு பின்னாடி வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எதுவும் கேள்வி இருந்தால் கேளுங்க, வாங்க. சுப்பிரமணிய படத்துலேருந்து கேட்குதா? சுப்பிரமணிய படத்துலேருந்து நாங்களும் கலராக தானடா இருக்கோம், அந்த டைலாக் மட்டும் இருக்க சொல்லுங்கண்ணே. ஏன்டா நொன்னைங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கண்ணே. ஒரே ராட்டி அது இங்கே சொல்ல முடியாது. நாங்களும் கலராக தானடா இருக்கோம், எங்களை ஒருத்தையும் பார்க்க மாட்டோம். இப்போ சிரிச்சுட்டு தானே இருக்கு, இப்போ அழுதுட்டா இருக்கேன். ஹலோ சார், சுப்பிரமணியம் 2 படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? இல்லை, நான் ஒன்லி சுப்பிரமணியபுரம் 1 அதுதான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அது மட்டும்தான், நான் அதோட விட்டுட்டேன். நான் சார் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ மட்டும் கண்டிப்பாக எடுப்போம். அயோத்தி படத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுற காரணம்? அதான் நான் சொன்னேன்ல, அதில் ஒரு மனிதம் இருந்தது, ஹியூமனிட்டி இருந்தது. அந்த மனிதம் பேசப்படணும்னு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அதை செலக்ட் பண்ணேன். அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அண்ணே. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி எந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கீழேயும் வேலை பண்ணதில்லை. எந்த டைரக்டரும் எனக்கு இது எதுவும் தெரியாது. அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு உண்டான ஃபோட்டோஷாப், எடிட்டிங், அதுக்குண்டான அவங்களோட முயற்சியை என்னால் கொண்டு வர முடியும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னால் எப்படி வைக்கணும்னு தெரியல எனக்கு. நீங்கள் எடுத்துருக்கீங்க, ஆனால் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். அதுக்கு அடுத்து ஒரு யூடியூப்பில் மட்டும் அப்லோட் போடலாம்னு இருக்கும். விழுந்தா தான் எந்திரிக்க முடியும். ஓகே சார். நமக்கு எதுவுமே தெரியாது, எனக்கும் எதுவும் தெரியாது. முதல் படம் எடுக்கும்போது எனக்கும் எல்லாமே தெரில, இப்போ வரைக்கும் எனக்கும் தெரியாது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சு இது பண்ணணும், முயற்சியை விட்டுறக்கூடாது. ஓகே சார். நீங்கள் டைரக்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா முயற்சி பண்ணி அதை ஜெயிக்கணும். என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் டைரக்டர் ஆகிட்டு என்ன நினச்சிங்கன்னு. நான் டைரக்டர் தான் நினச்சேன். ஏன்னா நான் கொடைக்கானலில் செயின்ட் பீட்டர் ஸ்கூலில் படிக்கும்போது என்னோடய 7th ஸ்டாண்டர்டில் நான் டைரக்டர் ஆகணும்னு நினச்சேன். அதை நோக்கி தான் பயணித்தேன். அப்புறம் டைரக்டர் ஆனேன். அது மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஸோ அந்த முயற்சியும் அந்த தாட்டையும் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் ஒரு இயக்குனராக வருவீங்க. வாழ்த்துக்கள். ஆனால் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் பண்ண மூவியில் எதுவும் ட்ராப் அவுட் ஆகி நின்றுருக்கா? எது? நீங்கள் எடுத்த மூவியில் எதுவும் ட்ராப் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஒரு 2 படம் நடித்த படங்கள் வந்தது. டைரக்ட் பண்ண படங்கள் ஸ்டாப் ஆனது. அதை நான் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டேன் நான். ஓகேண்ணே, தேங்க்யூ. அண்ணே, உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். உங்களை வந்துட்டு சசி என்னன்னு சொல்கிறத விட பரமான்னு சொல்கிறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நினைக்குமா சார்? நீங்கள் வந்துட்டு ஒரு டைலாக் பேசியிருப்பீங்க, மறக்கிற மாதிரியா செய்கை செஞ்சுருக்கோன்னு. அதுமாரி பரமா உயிர் பயத்தை காமிச்சாயும் பரமா அவன் என்னமாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லும் போது நீங்களும் உங்கள் உயிர் தோழன், உங்களுக்குன்னு பிடிச்ச நண்பர்கள் இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நீங்கள் பண்ண சம்பவத்தை பற்றி எதனா பெஸ்ட்டாக ஏதாச்சும் சொல்லுங்கள், சக்ஸஸ் ஆனது இப்படி ஏதாச்சும். எப்பா சம்பவமே வேணாம் தான் நான் வந்து அதெல்லாம் வேணான்ட்டு தான் கிட்ட போது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, காரணமானவங்க. அப்படி இல்லை, என்னுடைய படங்கள் எல்லாமே நட்பு வருதுன்னா அந்த நட்பு தான். ஏன்னா ஸ்கூலில் படிக்கும்போதே நான் போர்டிங் ஸ்கூலில் படித்தேன். ஸோ அப்போ எல்லாமே ஹாஸ்டல்னால எல்லாமே ஒன்றா வளர்ந்துருப்போம். அப்போ நாங்கள் எதுவுமே பார்க்காதனால தான் இப்போ என்னுடைய படங்களில் பார்க்கும்போது நண்பர்களுக்கான முக்கியத்துவம் என்னை அறியாமல் அதில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். காரணம், நம்ம ஒரு விஷயத்தை எது பிடிச்சி செய்கிறோமோ அது வந்துக்கிட்டே இருக்கும், நம்மளை அறியாமல் வரும். இப்போ நிறையா லவ் பண்ணியிருந்தேன்னா லவ் ஜாஸ்தி என் படத்தில் வரும். நண்பர்களோட ஜாஸ்தி இருந்தனால எனக்கு அது வந்திருக்கு. அதுதான் ஒன்று. நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. Good evening, sir. I am Bernard George from Commerce Department.
I can communicate in English very well, but I'm just going to ask a question in Tamil. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தமிழை வளர்க்க ஆங்கிலத்தை வளர்க்க 1000 நாடுகள் இருக்கலாம், தமிழை வளர்க்க தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது, நம்ம மதுரை மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் தமிழில் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். எல்லோரும் நடிகர் சசிகுமாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கையில் நான் மட்டும் தமிழகத்தில் எப்போது நல்லாட்சி வரும் என்று காத்திருப்பது போல் இயக்குனர் சசிகுமார் எப்போது மீண்டும் படம் இயக்குவார் என்று காத்திருக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். அடுத்த வருஷம் ஜனவரி ஷூட்டிங் போகிறோம். நான் டைரக்ட் பண்ணுறேன் ஒரு வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸுக்காக. குற்றப்பரம்பரைன்னு நாவலை வந்து தழுவி ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணுறோம். சத்யராஜ் சார் நடிக்கிறாரு. படம் சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறோம், ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம் நாங்கள். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் சார். வைஷ்ணவி ஃப்ரம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய படம். அந்த படத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சான்ஸ் கிடைக்குமா? எங்கள் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதான் அவர் இப்போ சேலஞ்சே கொடுத்துட்டு போயிட்டாரு. உங்கள் படத்தில் நீங்கள் டைரக்ட் பண்ணுற படத்தில் முதல் நல்லா படிங்க. நீங்கள் டைரக்ட் பண்ணுற படத்தில் படித்து முடிக்கணும். படிப்பு நமக்கு அவசியம். அது படித்து முடித்த பிறகு நீங்கள் வந்து நடிக்க வாங்க. நான் சொல்கிறேன். நான் நீங்கள் நடிக்கணுன்ட்டு படிப்பை விட்டுறக்கூடாது. படித்து முடித்த பிறகு நீங்கள் உங்களுடைய பயணம் என்ன லட்சியமோ, நடிக்கணும்னா நடிப்பை நோக்கி போகலாம். இது போட்டு இது பண்ணலாம். ஸோ நடிக்கணும்னா கண்டிப்பாக நான் தருவேன். நீங்கள் படித்து முடிக்கணும். தேங்க்யூ சார். ஹலோ சார், ஐம் தர்ஷினி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் சார். நீங்கள் வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து நீங்கள் அதை தவற விட்ட சான்ஸாக அதை நீங்கள் வாழ்நாள் மூலமாக ஐயோ இது பண்ணியிருக்கலாமோ, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கா சார்? என்ன காரணமாக இருக்கும் அது மிஸ் பண்ண காரணம்? இல்லை, எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று மிஸ் பண்ண தான் செய்வோம். இல்லை, அப்படி நானும் மிஸ் பண்ணேன். அந்த மிஸ் பண்ணதை எங்கே மிஸ் பண்ணணும் அங்கே பிடிச்சி எடுத்துக்கணும். அப்படி தான் சினிமாவில் நான் விட்டேன், வருத்தப்பட்டேன். இங்கே தாண்டா விட்டோம், இங்கே தாண்டா எடுக்கணும் அப்படின்னு ஒன்று வந்தது. அந்த மாதிரி தான் நான் வந்து எங்கே விட்டனோ அங்கே தேடி எடுத்துட்டேன் நான். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் சார், நான் வந்து புனிதா மேரி. நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ். நீங்கள் நடித்த அனைத்து திரைப்படத்துலையுமே காதலுக்கும் நட்புக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க. உங்கள் ரியல் லைஃப்பில் காதலுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்களா, நட்புக்கு முன்னுரிமை கொடுப்பீங்களா? நட்புக்கு தான் நானும் எல்லா படத்துலையும் சொல்லிட்டேனே, நட்பு தான் குத்துனது. நண்பனாக இருந்தாலும் செத்தா கூட சொல்லக்கூடாது. அதான் நட்பு. கண்டிப்பாக அதை தான் கொடுப்பேன். தேங்க்யூ சார். அவ்வளோதான் சார், நன்றி. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு கேள்வி கேளுங்க சார். வணக்கம் சார். நான் வந்து பெனாட் ஏசியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சார். இப்போ நீங்கள் வந்து இயக்குனர் நடிகராக இருக்கீங்க. உங்களால் ஒரு வேளை இப்படி ஆக முடியலாட்டி வேறு எதாவது மாறி இருப்பீங்க? கண்டிப்பாக இல்லை, டைரக்டராக தான் இருப்பேன். அதுதான் என்னது, நான் அதை தான் நினச்சி வந்தேன். அதுக்கு தான் ஒர்க் பண்ணேன். டைரக்டராக நடிகரானது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படி இன்சிடென்ட்னு சொல்லலாம். ஆனால் டைரக்டராக தான் வந்தேன், அது ஆகிட்டேன் நான். சரிங்க சார். ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு காரணமான ஒரு ஆள்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? நான் தான். இல்லை, இது வந்து இதிலெல்லாம் சொல்லலை. நான் தான் டைரக்டரானு நினச்சேன். என்னுடைய விஷயத்தை நான் தான் எடுத்து சென்றேன். நான் தான் ஆகணும்னு முயற்சி பண்ணேன். அதுக்காக நான் தான் உழைச்சேன். அதுக்காக நான் தான் முயற்சி செஞ்சு உழைச்சி எல்லாமே கொண்டு வந்தேன். ஸோ என்னுடைய முயற்சி வளர்ச்சிக்கு நான் தான் காரணம். நான் தான் வந்து நடிகனாக்குனேன். ஒரு டைரக்டர் சசிகுமார் தான் என்னை வந்து நடிகனாக்குனார் சுப்பிரமணியபுரத்தில். ஸோ நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? எதுவுமே சொல்லணும்னு நான் விருப்பப்படலை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் என்னன்னு. இப்போல்லாம் சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் சொல்லி இதெல்லாம் பண்ணல. உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும், என்ன விஷயங்கள் வரணுன்றதை சொல்லணும். ஸோ அதுதான் ஒரு இதாக சொன்னேன். தேங்க்யூ சார். ஓகே, அவ்வளோ. ஓகே. எங்களோடு கலந்து கொண்டு உங்களின் இவ்வளோ நேரம் டைலாக் தானே சொல்கிறேன். ஸ்மைல் சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். இப்போ எதே புரியலை. ஓகே. அந்த சிரிப்பை பற்றி சொல்ல இதுதான் பிரச்சனை எனக்கு. என்னென்னா, அந்த சிரிப்புன்னு நீங்கள் கேட்குறீங்களா, ஒரு சிரிப்பு, அது கண்டிப்பாக அது ஏன் சிரிப்பே இல்லை. அங்கே தான் பிரச்சனை.
என்னென்னா அந்த சிரிப்பு வந்து நமோ நாராயணன்னு நாடோடிகளில் நடிச்சிருப்பார். இந்த 5 நிமிஷத்தில் ஃபோட்டோ எடுப்பார் பார்த்தீங்களா, அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் சிரிங்க. அவர் சிரிப்பு இதே மாதிரி சிரிப்பார், பிரேக் போட்டு அதை நான் பார்த்தேன். அதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் அதே மாதிரி செஞ்சார், நான் பண்ணிட்டேன். திருப்பி டப்பிங்கில் எனக்கு அந்த சிரிப்பு வரல. திருப்பி அவரை கூப்பிட்டு வந்து சார் பண்ணுங்கள், அவர் செய்ய நான் பண்ணிட்டேன். ஆனால் அது கொஞ்ச நாள் என்ன ஆச்சு, அது ஏன் சிரிப்பாக மாறி எல்லாரும் அந்த சிரிப்பை கேட்குறாங்க. நான் நமோ நாராயணனை தான் கூப்பிட்டு வரணும், ஏன்னா அது அவர் சிரிப்பு. இப்படி தான் என்ன ஆச்சுன்னா, கண்கள் இரண்டால் சாங்கில் பார்த்தீங்கன்னா ஜெய்க்கு வந்து நான் சொல்லி கொடுப்பேன். எப்படின்னா நான் டைரக்டராக இருக்கும்போது அவர் சொல்லி கொடுக்கும்போது இப்படி இந்த தலையாட்டுவாப்பில், அது என்னோடய ஸ்டைலு. அவர்கிட்ட நான் நடிப்பு சொல்லி கொடுத்தனால அதை பார்த்து அவர் ஸ்டைல் ஆயிடுச்சு. நான் சுந்தர பாண்டியனில் எனக்கு லவ் சாங் வரும்போது என்ன அறியாமல் அப்படி வருது. டைரக்டர் வந்து சொல்கிறாரு, சார் நீங்கள் ஜெய் மாதிரி பண்ணுறீங்கன்னாரு. எங்கடா அப்போ ஜெய் மாதிரி பண்ணுறேன்னு பார்த்தா இன்னமாக தான் நான் பண்ணியிருக்கேன், என்னை பார்த்து அவன் அடித்தான் அப்படின்ன மாதிரி. இப்போ அப்படியும் நான் பண்ண முடிய மாட்டேங்குது, இந்த மாதிரியும் பண்ண மாட்டேங்குது. ஸோ சிரிப்புனா நம்ம நான் வர சொல்லி அவர் சிரித்தா தான் வரும், ஏன்னா அது அவர் சிரிப்பு, நான் வாடகைக்கு வாங்கினேன். அதான்